வணக்கம் மக்களே. ஓலா நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனத்துக்கு ஒரு பெயர் பெற்ற வாகனம், அதே போல் சர்ச்சைகளுக்கும் ஒரு பெயர் பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா நிறுவனத்தின் மீது தொடர்ச்சியாக வாடிக்கையாளர்கள் புகார் செலுத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அபராதம்லாம் விதிச்சாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த ஓலா நிறுவனம் வந்து ஒரு சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்ற நிறுவனமாகத்தான் இருக்குது. மீண்டும் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய போக்குவரத்து கமிஷனர், அதாவது ஜேசிடி ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து அந்த நிறுவனத்துடைய 110 ஷோரூம்களை வந்து அவுட்லெட்ஸை வந்து சீல் வச்சிருக்காரு. அதாவது நீங்கள் இயங்கக்கூடாது, நீங்கள் இயங்குவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி அந்த ஓலா நிறுவனத்துடைய அங்கீகாரம் பெற்ற டீலர்கள் மற்றும் சர்வீஸ் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸை மூடி சீல் வச்சிருக்காங்க. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. மிகப்பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் இந்த ஓலா பைக்கை வாங்கியிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய ஒரு மனக்கவலைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மிகப்பெரிய ஒரு டீலர்ஷிப்பை கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஏன் அந்த டீலர்களுக்கு அதற்கு தேவையான அடிப்படை டாக்குமெண்ட்டுகள், அதாவது இந்த தஸ்தாவேஜுகளை வந்து ஏன் கொடுக்க மறுக்குது, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓலா எப்படி ஒரு ஐகானிக் நிறுவனமாக இந்திய மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டதோ, மிகப்பெரிய அளவில் மின்சார உற்பத்திக்கான ஆலைகளை எல்லாம் கிருஷ்ணகிரியில் தொடங்கினாங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்த நிறுவனம் தொடர்ச்சியாக அந்த நிறுவனம் வந்து சரிவை சந்தித்து கொண்டு வந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே சர்ச்சைக்குள்ளாச்சு. ஏன் அப்படின்னா, அந்த நிறுவனம் ஒரே ஒரு வாகனத்தை ஒரு புரோட்டோடைப்பாக ஒரு 5-10 வாகனங்களை தயாரித்து அதன் அடிப்படையில் மக்கள்கிட்ட இருந்து புக்கிங் அமௌண்ட்ஸை பெற்றாங்க. மிகப்பெரிய அளவில் 5000-10,000 புக்கிங் அமௌண்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் அந்த கம்பெனி நிதியை திரட்டியது. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா, உன் கையில் எவ்வளோ காசு இருக்குது, பேங்க் லோனை நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்காத. அதாவது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, உரமூர் எவ்வளோடா இருக்கு உன்ட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதே தான், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த நிறுவனத்து கையில் அட்லீஸ்ட் ஒரு 50%, 50% அவங்களுடைய ஓன் மணி இருக்கணும். எந்த ஒரு நிறுவனம் முழுவதுமாக ஒரு 70%, 80% பேங்க் லோனை சார்ந்து அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரக்கூடிய பொருளாதார சிக்கல்களை, நிதி சிக்கல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. ஸோ அதே விதத்தில் தான் இந்த ஓலா நிறுவனம் அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாச்சு. மிகப்பெரிய அளவில் அவங்களால வாகனங்களை சப்ளை செய்ய முடியாமல் போச்சு. மிகப்பெரிய அளவில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட், அதற்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸை டீலர்களுக்கு சப்ளை செய்ய முடியாமல் போச்சு. இதனால் அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர்லாம் ஏற்பட்டது. ஸோ மிகப்பெரிய காமெடியான குணால் காம்ரா போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த ஓலா நிறுவனத்தை ட்விட்டரில் போட்டு வறுத்தெடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிட்டத்தட்ட 110 ஓலா ஷோரூம்களை வந்து சீல் வைத்திருக்கார். மேலும் அங்கே இருந்து 214 ஓலா ஸ்கூட்டர்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எல்லா ஷோரூம்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 214 ஸ்கூட்டர்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான மாநிலம். மிகப்பெரிய மார்க்கெட் ஷேரை வந்து ஓலாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் இந்த மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் இந்த அளவுக்கு ஏன் அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன் வந்து ஜேசிடி இதுக்கு சீல் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆத்தரைஸ்டு டீலர், அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அவங்க ஒரு வாகனத்தை விற்பனை செய்யணும் அப்படின்னா டிசிஆர் அப்படிங்கிறது கண்டிப்பான அவசியம். டிசிஆர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு வாகனத்தை ஒரு உற்பத்தியாளர்கிட்ட வாங்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு டீலரு வாங்கும்போது அந்த உற்பத்தியாளர் அந்த டீலருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ் தான், அந்த சர்டிஃபிகேட் தான் டிசிஆர். அதாவது இந்த சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர்ஸ் உடைய இந்த வாகனம் எங்கள் ஆலையில் இந்த தேதி என்று தயாரிக்கப்பட்டு இந்த ட்ரக் மூலமாக விற்பனைக்காக இந்த டீலருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் டிசிஆர். அதாவது இது ஒரு திருட்டு வாகனம் அல்ல, எங்கள் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனம் அப்படிங்கிறதுக்கு சான்றளிக்கிறோங்கிறது தான் இந்த டிசிஆர். ஸோ இந்த டிசிஆர் வந்து அந்த 110 டீலர்கள்ட்ட அங்கு டிஸ்பிளேல இருந்த வாகனங்களுக்கு இல்லை. டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க இல்லையா, டிஸ்பிளேல ஒரு 10 வண்டி, ஒரு ஸ்டாக் ஒரு 50 வண்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 60 வண்டிகளுக்குமான டிசிஆர் அந்த டீலர்கிட்ட இல்லை. ஸோ இதை கொடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா என்ற மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர். இவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. இதை சோதனை செய்த அந்த ஆர்டிஓ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு உடனே சீல் வச்சுட்டாங்க.
ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சென்னையில் இந்த மல்டி பிராண்ட் டூ வீலர் டீலர்ஸ்னு இருப்பாங்க. ஒரே டீலர் வந்து ஹோண்டா விற்பார், சுசுகி விற்பார், டிவிஎஸ் விற்பார், ராயல் என்ஃபீல்ட்லாம் விற்பார், ஏதோ ஒரு பேர் போட்டு மல்டி பிராண்டு சொல்லலாம். பட் இந்த மல்டி பிராண்டு டீலர்களுக்கு வந்து அரசு அங்கீகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மல்டி பிராண்ட் அப்படிங்கிற கான்செப்டை இன்னும் அரசு ஏற்றுக்கொள்ளலை. வாகன உற்பத்தியாளர்களும் அதுக்கு எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கலை. இது வந்து ஒரு பெரிய டாபிக், இதை நான் பின்னாடி பேசுகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பிராண்டு டீலர் ஒரு பகுதியில் ஒரு ஆர்டிஓ வந்து சோதனை செய்கிறார் அப்படின்னா அவங்க ஷோரூமை பூட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கையில் டிசிஆர் இருக்காது. முதல் கேள்வி ஆர்டிஓ ஷோரூமுக்குள்ளே போனார்னா டிசிஆர் காமி அப்படிம்பார். ஸோ இந்த டிசிஆர் தான் அவங்களுக்கு மிக முக்கியமானது. மேலும் இந்த டிசிஆர் எதற்கெல்லாம் பயன்படுது என்றால் ஒரு புது வாகனத்தை பதிவு செய்ய போகிறாங்கன்னா ஒரு காரோ பைக்கோ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அந்த வாகனத்தின் முன்பகுதியில் சிகப்பு பட்டை ஒன்று கட்டியிருப்பாங்க பாருங்க, இல்லை சிகப்பு ஒரு நம்பர் பிளேட் மாட்டிட்டு போவாங்க. ஸோ அதுதான் அந்த டிரான்சிட்டுக்கான டிசிஆர். அதாவது அந்த ஷோரூமில் இருந்து அந்த குறிப்பிட்ட ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போகும்போது வாகனத்தை செல்லும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ ஏதோ வண்டி ஏதோ ஆக்சிடென்ட் ஆனாலோ அதற்குண்டான இழப்பீடுகளை பெறுவதற்காகத்தான் அந்த டிசிஆர், அது டிரான்சிட் டிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டிசிஆர் எதுவுமே அந்த ஷோரூமில் இல்லை. ஸோ இதனால் மிகவும் கடுப்பான மிகவும் கோபமடைந்த ஆர்டிஓ வந்து அந்த 110 ஷோரூம்களையும் பூட்டி அங்கிருந்து 214 வாகனங்களையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கு ஓலா நிறுவனம் தகுந்த விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டீலர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டீலர் என்ன பண்ணுவார், பாவம் அவர் ஓலா கொடுத்துருந்தா வச்சிருக்க போறாரு, ஓலா கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார். ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை அங்கே அந்த டீலர்களுக்கு ஏற்படுது. ஏன்னா ஓலாவை நம்பி தான் அவங்க டீலர் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஓலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஆரை கொடுக்கல. ஸோ அந்த டிசிஆரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓலா நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓலா நிறுவனம் விரைவில் அதை கொடுத்துடலாம். பட் ஆனால் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக கொடுத்துடலாம். பட் ஏன் இதை அவங்க செய்யலை, ஏன் இந்த ஒரு கேர்லெஸ்னஸ் வந்துச்சு? இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்து நடத்தக்கூடிய ஓலா நிறுவனம் ஏன் இதை செய்ய மறந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. மேலும் டிசிஆர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மிகப்பெரிய ரெகுலேட்டரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு புதிய மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்ஸ்டர் வண்டி விடுறாங்க அப்படின்னா அந்த ரோட்ஸ்டர் வண்டியோட டிசைன் அப்ரூவல் ஆகணும். அந்த டிசைன் அப்ரூவல் வந்து ஏஆர்ஐ வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிசைனை வந்து எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் அவங்க அந்த வாகன் போர்ட்டலில் அவங்க அப்லோட் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் வந்து அந்த போர்ட்டலில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இப்படி பல கிரைட்டீரியாக்கள் இருக்குது. ஸோ இந்த நிபந்தனைகளை வந்து ஓலா நிறுவனம் வந்து நிறைவேற்றலையா, பூர்த்தி செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்படி என்ன எதுவாக இருந்தாலும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் ஓலா ஸ்கூட்டர் ஜென் 3 ரக ஸ்கூட்டர், இதுக்கு எல்லாமே ஏற்கனவே வந்து ஓலா வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. பட் இந்த டீலர்களுக்கு அனுப்பவில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் வந்து ஓலா ஷோரூம்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவாக தேய்ச்சிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.